தம்மல் சவுண்டு இடிச்சதால அப்படியே கல்லு மண்ணு எல்லாம் தப்புன்னு வந்துச்சு. அப்படியே மண்ணு கீழே இருந்த விதம் எல்லாம் பசங்க எல்லாம் ஓட்டாங்க. துணிக்கின்னு நாங்கள் எதுவுமே எடுக்கல. 2 பெரியங்க 5 குழந்தைங்க. தலசாலம் தண்ணி சவுண்ட் மட்டும் தான் கேட்குது. வந்து எட்டி பார்த்தா பாறை உண்டு வந்து அதுல ஒரு பையன் பிரதாப் எழுந்திரிச்சு அப்படி ஓட்டான். அப்புறம் உள்ள இருந்தவங்க கவனிக்கல. சாதாரணமா மழை தானே அப்படியே அசால்ட்டா உள்ள விளையாண்டு இருந்தாங்க பசங்க எல்லாம். அப்படியே வந்து ஆயிடுச்சு. மண் அரிப்புக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அங்கிருந்து அரிச்சு முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் கீழே இருக்கக்கூடிய வீடை வந்து அட்டாக் பண்ணிருக்கு. அதுல இருந்து அப்படியே இந்த தெருக்கள் மூலியமா மண்ணும் கல்லும் அப்படியே அடிச்சுட்டு முழுமையா வந்திருக்கு. பக்கத்துல பாத்ரூம் சேவரி இழுக்குச்சு. மக்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஒரு பொண்ணு சேர்த்துலேயே மாட்டிக்கிச்சு. இழுத்துன்னு வந்தாங்க. திடீர்னு யாரும் எதிர்பார்க்காத மழை. 70% சேதம் இருக்கும். எல்லாம் பேசி டிவி பார்த்துனாங்க சார். தண்ணி குதிப்புன்னு வரும். எல்லாம் ஏன் அப்படியே போயிட்டாங்க. அப்போ அம்மாவுக்கு லைட்டாக அடிக்குது சார். கீழே ஓனாங்க சார். அம்மா முகாம் தண்ணி சார். கல் விழுந்துச்சு. அம்மாவுக்கு 2 கல் விழுந்துச்சு. சாப்பிட்டு இருந்துக்கிறாங்க அன்றைக்கி 3 மணிக்கு. அப்படியே இருண்டின்னு வந்து அப்படியே மண்ணு போட்டு கல். ஆமாம் சாப்பிட்டு இருந்துக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி சார். சாப்பிட்டு இருக்கும்போது அந்த கல் திடா சவுண்டு கேட்கவும் அந்த கல் மண் எல்லாம் வண்டின்னு வந்து சார். தண்ணி அம்மா தண்ணி சார். அந்த தண்ணி வந்ததால நம்ம வீடு எல்லாமே எல்லாமே இதாச்சு சார். ஓகே, இதுல தான் ஃபுல்லா அந்த அரிச்சிட்டு வந்து. ஆமா சார். இப்படி மேல இருந்து அப்படி அடிச்சிட்டு தெருவில் யாருமே இல்லை சார். எல்லாம் ஓட்டாங்க. அப்புறம் வந்து எல்லாம் இங்க இருக்காதீங்க வாங்க முகாம் போயிடலான்ட்டாங்க. அப்போது தாங்கலாங்க. துணி மணி எல்லாம் உள்ள தண்ணி உள்ள நிக்கிறப்பா சார். வந்து பாருங்க சார். இங்க பாருங்க. இங்க நம்மளால பார்க்க முடியும். சொல்லுங்க சார். முழுமையாவே இந்த மிதிவண்டி. ஆமா சார். வீட்டுல ஆமா சார். அவங்க பயன்படுத்தின மிதிவண்டி. இங்க இருந்து ஸ்கூட்டி எக்ஸல் இது எல்லாமே இதுல வந்து முழுமையாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த அதுல இருந்து இந்த நம்ம நிக்கக்கூடிய பகுதி என்பது 3 அடி பள்ளமா தான் இருந்திருக்கு. மேல இருந்து அரிச்சிட்டு வந்த இந்த மண்ணும் தண்ணியும் வந்து என்ன ஆயிருக்குன்னா இந்த இடத்துல ஃபுல்லாவே செட்டில் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 3 அடி உயரத்துக்கு இங்க மண்ணு மட்டுமே முழுசா மூழ்கி இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுலதான் இந்த மாதிரியான வீடுகள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பைக்கு அப்புறம் வந்து மிதிவண்டிகள் எல்லாமே வந்து மூழ்கி இருக்கு. இங்க பாக்கலாம் ஒரு வீட்டுக்குள்ள இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு வீடு பூட்டி வச்சிருக்காங்க. இந்த வீட்டுக்கு உள்ள இருந்து தண்ணி அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. ஸோ மீட்பு படையினர் இங்க இருக்கிறாங்க தான். இன்னுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் வந்து உள்ள சிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்றது. அந்த 7 பேர்ல வந்து ஒரு 5 பேரை மட்டும் தான் முழுமையா மீட்டிருக்காங்க. 2 பேர் வந்து உள்ளே சிக்கிருக்காங்கன்னு சொல்லப்படுது. காவல்துறையினர் முழுமையாவே இங்க வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க. மீட்பு படையினரும் பாத்தீங்கன்னா உள்ள வந்து அந்த மீட்பு பணிகளை வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். மேல நம்ம பார்க்கலாம் வேர் வந்து அரிச்ச மாதிரி இருக்குது இல்லையா தூரத்துல. அங்கதான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. மண் அரிப்புக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அங்கிருந்து அரிச்சு முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் கீழே இருக்கக்கூடிய வீடை வந்து அட்டாக் பண்ணிருக்கு. அதுல இருந்து அப்படியே இந்த தெருக்கள் மூலியமா இப்ப இந்த மக்கள் நடந்து வராங்க. இந்த தெருக்கள் மூலியமா மண்ணும் கல்லும் அப்படியே அடிச்சுட்டு முழுமையா வந்திருக்கு. இப்ப இது வந்து அண்ணனோட வீடு. பாருங்க சார். தண்ணி உள்ள பூந்துக்கு சார். தண்ணி பூந்து செவரு எல்லாம் அந்தாண்ட பாருங்க சார். பாருங்க சார். பசங்க அப்படியே தூங்கி 4 பசங்களை அப்படியே விட்டு போயிட்டோம் சார். நாங்க குழந்தைங்கெல்லாம் விட்டுட்டு போயிட்டோம் சார். பாருங்க சார். அப்படியே விட்டுட்டு போனதா சார். தண்ணி 2 அடி தண்ணி நிக்கு சார். ஃபுல்லா தப்பா சார். 2 அடி இந்த ஹைட்டு தண்ணி சார். சேரு பாரு சார். எல்லாம் எப்படி இருக்குது சார். நீங்களா பாருங்க சார். அப்படியே துணி மணி அப்படியே விட்டு யாரை கட்டினா சார் பசங்களை அப்படியே விட்டுட்டு போயிட்டோம் சார் நாங்க மேல.